சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்ட 2 தொழிலாளர்கள் மீது மரம் முறிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்த நிலையில் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள கெமின் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் பகுதியில் மரம் வெட்டும் பணியில் 5 பேர் ஈடுபட்ட போது மரம் சரிந்து விழுந்ததில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்த இறந்தவர்களின் உறவினர்கள் தனியார் நிறுவனத்தில் சென்று முறையிட்ட போது அங்கு யாரும் இல்லாததால் கற்களை கொண்டு அங்கிருந்த கண்காணிப்பு அலுவலகத்தை அடித்து உடைத்து உள்ளே சென்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்தவர்களின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க எங்க வீட்டுக்காரர் மரம் வெட்டவே தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரர் கிளீனிங், இந்த செடி எல்லாம் கிளீன் பண்ணி பாத்தி கட்டி இந்த மாதிரி வேலை பண்றதுதான். களையெல்லாம் கிழிச்சு நல்லா கிளீன் பண்ணி விட்டு வரலாம்னு சொல்லிதான் காலையில கூட்டு போனாங்க. 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. பார்த்தா 1 மணிக்கு மொத்தமா முடிச்சிட்டாங்க. 2 உயிரை மொத்தமா முடிச்சிட்டாங்க. இது பாருங்க, இந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷன் அவர் ஒரு ஆள் சம்பாதியத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் தனியா இந்த சமுதாயத்துல? சொல்லுங்க. இன்னைக்கு அம்போன்னு கிடக்குறேன். இல்ல, ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எனக்கு போலீஸ்காரங்க சொல்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் குடும்பங்களுக்கு நீதி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மது போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கம் மற்றும் புரட்சி தமிழர் மக்கள் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது படுகொலை செய்யப்பட்ட ஹரிசக்தியின் தாயார் கௌரி என்பவர் திடீரென மயங்கி விழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. காவல்துறை அந்த சாராய பிரச்சனை எடுத்து முன்னிலை எடுத்து நாங்க சொல்ற கிராம சபை கூட்டத்திலே அங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க அந்த இடத்துல நாங்க பேசிக்க மாட்டோம். அந்த இடத்துல சாலை மணல் கொண்ட அவசியம் வந்திருக்காது. இந்த ஒப்பாரி சவுண்ட் கேட்கும் என்பதை உணர்ந்து கொண்டு கடலூர் அருகே மின்கம்பத்தில் ஏறி பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர் மின்கம்பத்துடன் சாய்ந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் எஸ் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்ற ஒப்பந்த மின் ஊழியர் மின்கம்பத்தில் ஏறி மின்பழுது நீக்கும் பணி மேற்கொண்டு கீழே இறங்கிய போது மின்கம்பம் சரிந்து அவர் மீது விழுந்ததில் படுகாயமடைந்தார். தொடர்ந்து சின்னதுரையை மீட்ட அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து சின்னதுரைக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் கலைந்து சென்றனர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.